எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தமிழ்நாட்டினுடைய தனியார் தொலைக்காட்சி கூட சொல்றாங்க, பாஜக 3% 18% வரைக்கும் வாக்கு சதவீதத்துல உயர்ந்திருக்கு அப்படின்னு. இது டிசம்பர் மாசமே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அப்படிங்கிறாங்க. இதுல பொய் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த சமயத்துல அண்ணாமலை பாத யாத்திரை போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு செல்வாக்கு ஏறி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. பிரதமரோட திட்டங்கள்லாம் போய் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அதனால நம்ம ஒரு புது எழுச்சி வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. பட் அதனால அந்த வோட் பேங்க் இன்கிரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடியது வரப்போற தேர்தல் தான். அதனால 18% வரையும் போயிருக்கான்றது அந்த அளவுக்கு நம்மளால உறுதியா சொல்ல முடியல. பட் ஆனால் 3%லேருந்து 7% ஒரு 8, 9, 10% வரையும் அவங்க ரீச் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் பொதுவா சொல்லப்படுற ஒரு விஷயமா பார்க்குறோம். அதுவும் சீமானுடைய ஓட்டுகள் குறையற வாய்ப்பு இருந்தா, அந்த ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றாங்க. அதனால நிச்சயமா கண்டிப்பா ஏறி இருக்கு. பட் எவ்வளவு ஏறி இருக்கு, அந்த கருத்து கணிப்பு சொன்னது சரியான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா பார்க்கிறேன். அதிமுகவுடைய பலவீனம் தான் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இயல்பாகவே தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கா? இல்ல. இந்த அதிமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கையாண்டாங்க ஜெயலலிதா இருந்தபோது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா மறைஞ்சு போன பிறகு அந்த சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது ஆக்சுவலா. எத்தன பெர்சென்ட்ன்னு தான் தெரியல. வரப்போற தேர்தல் தான் சொல்லும் அது ஆக்சுவலா. எடப்பாடிய நம்பி இந்த சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு அங்க போகாது. அதனால அது பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அது ஆக்சுவலா. ஜெயலலிதா இருந்தவரையும் பாஜக தமிழ்நாட்டுல வளராதனால, அந்த ஓட்ட ஜெயலலிதா வாங்கியிருந்தாங்க. இப்ப அது பாஜகவுக்கு போறது. அதுதான் அந்த எழுச்சிக்கான காரணம் ஆக்சுவலா. அதிமுகவை ஜெயலலிதாவை ஆதரித்துக் கொண்டு வந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த எழுச்சிக்கு காரணம் அதுதான். பெரும்பாலும் அவர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். அந்த மாரி ஷிஃப்ட் ஆகியிருக்கிற ஓட்டெல்லாம் உயர் ஜாதி. உயர் ஜாதின்னா வெறும் குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இல்ல. உயர் ஜாதியில பல ஜாதிகள் இருக்காங்க. அவங்க ஜாதி அந்த ஜாதிகள்லாம் கிட்டத்தட்ட அந்த ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு வந்தவங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு பாஜகல புதுசா சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதனால அவங்க ஓட்டு இன்கிரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஓட்டு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், எதிர்க்கட்சிகளும் பாஜக எதிர்ப்புல இருந்து ரொம்ப தீவிரம் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஏன்னா முன்னாடி எல்லாம் மோடி வந்தாலே திமுக கருப்பு பலூன் விடுவாங்க. இப்ப காங்கிரஸ் மட்டும் தான் விடுது. எதிர்க்கட்சிகளும் பாஜகவை எதிர்க்கிறதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்களோ? இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது அரசு விழாக்களுக்கு அவர் வரும்போது வரவேற்கிறாங்க. கேலோ இந்தியாவுக்கு வந்தா இப்ப கவர்மெண்ட்ல இருந்தா வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாலினோட அறிக்கைகள்லாம் மீண்டும் இந்த பாசிச ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே அறிக்கை விடுறாரு. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்காரு. ஒரு பைசா குடுக்காத மோடி வாயில வடை சுடுறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால அவங்க தீவிரமா தான் இருக்காங்க. கருப்பு பலூன் விடலையே தவிர, அந்த கருப்பு பலூன் விட வேண்டிய வேலை எடப்பாடியோட வேலை. தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா குடுக்காம மோடி இங்க வந்துட்டு போறாருங்க. நீங்க பாஜக கூட்டணி விட்டு விலகி வந்துட்டீங்க. தமிழ்நாட்டு நலன்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க. ஒரு பைசா குடுக்காத இங்க வர மோடிய எதிர்த்து ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? எடப்பாடிய தான் கேட்கிறேன். நீ எதிர்க்கட்சி தான் நீங்க. ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன் நீங்க கருப்பு பலூன் விடுங்க. விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி மோடி ஓட்டெல்லாம் உங்களுக்கு வருமே உங்களுக்கு. ஏன் விட மாட்டேன்றீங்க? திமுகவுக்கு போற ஆன்டி மோடி ஓட்டு உங்களுக்கு வரும். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க அத பண்ணினீங்கன்னா சிறுபான்மை மற்ற ஆன்டி மோடி ஓட்டுலாம் உங்களுக்கு வரும். நீங்க அத பண்ணாத பம்மறதுனால தான் உங்கள நம்ப மாட்டாங்க சிறுபான்மையோர். இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. ஒரு பைசா குடுக்காம தமிழ்நாட்டுக்கு போற மோடிக்கு கருப்பு கொடின்னு சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கும். அவர் பண்ணதுக்கு தவறு ஏன்னா பாஜகவோட அவருக்கு மோதுறதுக்கு அவர் ரெடியா இல்ல. அதனால திமுக மோதுறதுக்கு ரெடியா இல்லன்னா ஆளுங்கட்சியா இருந்தாங்க. ஆனா அவங்க அறிக்கைகள்ல எல்லாம் மோடிய எதிர்த்து தான் அறிக்கை விடுறாங்க. இந்தியா கூட்டணிய வலுப்படுத்தணும். இந்தியா கூட்டணி வின் பண்ணணும். மோடி பாசிச ஆட்சி மீண்டும் வரக்கூடாது. ஜனநாயகத்த கால்ல போட்டு மிதிக்கிறாங்கன்னு எல்லாமே அவங்க அறிக்கை விட்டுன்னு தான் இருக்காங்க. பேசின்னு தான் இருக்காங்க. ஆனா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பாடுபடுற தமிழ்நாட்டுக்காக தான் நாங்க தனியா வந்திருக்கோம். பாஜக விட்டு நீங்க சொல்ற நீங்க, தமிழ்நாட்டோட 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு பைசா கூட நிதி குடுக்காத இருக்கிற பாஜகவ பார்த்து, நீங்க கோ பேக் மோடி ஏன் நீங்க சொல்லாத இருக்கீங்க? நீங்க எதிர்க்கட்சியா தானே இருக்கீங்க. பாஜக விட்டு விலகி வந்துட்டீங்கல்ல. அதனால நீங்க ரெட்டை வேஷம் எடப்பாடி தான் போடுறார். திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு வேற வழி இல்ல. அவங்க வரவேற்க வேண்டிய நிலையில அவங்க இருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி அவங்க அறிக்கைகள்லாம் எதிர்த்து தான் விடுறாங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. சார், இந்தியா கட்சியால என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்று சேர்ந்தா கூட பாஜகவை வீழ்த்திட முடியாது அப்படின்னு. இந்தியா கட்சியால கூட மோடி ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் குடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு வலிமையா இருந்தா டஃப் ஃபைட் கண்டிப்பா குடுக்க முடியும். அதாவது 303 கான்ஸ்டிட்யூயன்சில பாஜக வின் பண்ணியிருக்கு. அதுல ஒரு 100 கான்ஸ்டிட்யூயன்சிய குறைச்சுட்டாங்கனாலே போதும். அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி, பீகார்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். அதனால ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல மொத்தம் 266 சீட் இருக்கு. அதுல போன தேர்தல்ல 196 சீட்ல பாஜக வின் பண்ணாங்க. 6 சீட்ல தான் காங்கிரஸ் வின் பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த 196 சீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 60, 70 சீட்ட குறைச்சுட்டாங்க. அப்புறம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல, அ மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல
இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 100 சீட்டை குறைச்சிட்டாங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வர்றது சிரமம். அவங்க 205, 210 வாங்கினாங்க வச்சுக்கோங்க. அவங்களோட கூட்டணி கட்சிகள் வந்து ஷிண்டேவோட சிவசேனா, என்சிபி அஜித் பவார் இவங்கெல்லாம் இன்னும் 60, 70 சீட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. 273 வாங்க வேண்டியிருக்கு. வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த எண்ணிக்கை அடையிறது ரொம்ப கஷ்டம். இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு ஒரு அழுத்தமான ஒரு கேம்பெயின் பண்ணினாங்கன்னா, இப்போ பீகார்ல வந்து பெரிய கூட்டம் கூடுச்சுது தேஜஸ்வி யாதவ். ஸோ அந்த மாதிரியான இப்போ அகிலேஷ் யாதவோட இவரு ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ நியாய யாத்திரைக்கு பெரிய கூட்டம்லாம் கூடுது. மீடியாக்கள்ல தான் மறைக்கிறாங்க. நேஷனல் மீடியாக்கள்லாம் பெருசும் சொல்றது இல்ல. ஸோ அதனால மக்கள் வந்து 10 வருஷமா ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில கண்டிப்பா இருப்பாங்க. இங்க கூட திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை கண்டிப்பா இருக்கும். 2 1/2 வருஷ ஆட்சிக்கு எதிரான. அது மாதிரி பாஜகவோட 10 வருஷ ஆட்சிக்கு எதிரான மனநிலை கண்டிப்பா இருக்கும். அந்த மனநிலையை பயன்படுத்துற அளவுக்கு இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் ஒரு வயபிளா இருந்தா, ஜாயிண்ட்டா கேம்பெயின் பண்ணினா, எஃபெக்டிவா பண்ணினா, நிச்சயமாக மாற்றத்தை விரும்பும் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன என்பது என் கருத்து. சார் பாஜகல இருந்து ₹1 கூட குடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மோடி அவர்கள் சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்க தமிழ்நாட்டுக்கு 3% அதிகமா நிதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு. இதை எப்படி பார்க்கிறது சார் அப்போ? ஏங்க அவங்க வந்து இந்த வரி வருவாயில குடுக்கறத விட்டுட்டு, திட்டங்களுக்கு குடுக்கறதெல்லாம் சேர்த்து சொல்றாங்கங்க. திட்டங்களுக்கு அ மத்திய அரசு ரூ. 100 வரி வருவாய்ன்னா, அதுல 41% தான் மாநிலங்களுக்கு பிரிச்சு குடுக்குறாங்க. அந்த 41% குடுக்கறதுலயே பலவிதமான பாரபட்சம். நமக்கு 5,000 கோடின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி குடுக்குறாங்க. பாயிண்ட் என்னன்னா, நீங்க திட்டங்களுக்கு குடுக்கறத கணக்கெடுத்துக்காதீங்க. உங்க வரி வருவாயிலேருந்து எவ்வளவு ஷேர குடுக்குறீங்க? ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்ன ஷேரு. அதுல நமக்கு குறைவா இருக்குன்றது தான் நம்ம பாயிண்ட். நீங்க திட்டங்களுக்கு குடுக்கறதெல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா, திட்டங்கள் வந்து செயல்படுத்துறது எல்லா கவர்மெண்ட்டும் சாலை போடுறதோ, ரயில்வே லைன் போடுறதோ, இதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பிரிட்ஜ் கட்டுறதோ, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிற விஷயம். நீங்க சொல்ற ஜல் ஜீவனோ, இல்ல பயிர் காப்பீடோ, இல்ல வேற ஏதோ திட்டங்களோ எதா இருந்தாலுமே, அதுல மாநில அரசு பங்களிப்பு வேற இருக்கு. நீங்க அத உரிமை கொண்டாட முடியாது. அதனால திட்டங்களுக்கு குடுக்குற பணத்தையும் சேர்த்து சொல்ல முடியாது. அதுதான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. தமிழ்நாட்டில இருந்து வந்தது 6,10,000 கோடி, நாங்க குடுத்தது 6,24,000 கோடி அப்படின்றாங்க. ஆனால் திட்டங்களுக்கு குடுக்காம வரி வருவாயில எவ்வளவு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் பாயிண்ட். வரி வருவாயில எவ்வளவு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுல நீங்க குடுக்கறது ரொம்ப குறைவா இருக்குன்றது தான் திமுகவுடைய பாயிண்டா இருக்கு. சார் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம், தமிழ்நாட்டு தலைவர்கள புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்குல்ல சார். ஏன்னா போன முறை வந்தப்போ விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசினாரு. இந்த முறை வந்தப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள குறி வச்சு தான் இந்த இந்த மாதிரி பேச்செல்லாம் அவரு தொடர்ந்து குடுத்துட்டே இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏடிஎம்கேவோட ஓட்டு வந்து முழுமையா பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கா இதனால? அப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பில்ல. ஏற்கனவே சொன்ன மாரி அந்த சாஃப்ட் இந்துத்துவா இருக்குல்ல, அந்த ஓட்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது உயர் ஜாதியா தான் பெரும்பாலும். அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மத்தபடி வந்து அதிமுகல சாதாரண கீழ் நிலையில வந்து பல தொண்டர்கள் அன்றாடம் உழைத்து கூலி வேலை செய்றவங்க உட்பட அதிமுகல நெறைய பேர் இருக்காங்க. அவங்க மோடியோட இந்த பேச்ச பார்த்துலாம் ஏமாற மாட்டாங்க அவங்க ஆக்சுவலா. பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜகவுக்கு வேற தலைவர்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து தலைவர்கள் இல்ல. வேற கட்சியில இருக்கிற தலைவர்கள தான் அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அது வந்து வெட்கக்கேடானதுன்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. தப்பு அது. ஆனா இதே ஜெயலலிதாவ நீங்க மோசமா நீங்க 2016 தேர்தல்ல பேசினீங்க. இன்னைக்கு வந்து உயர்த்தி பேசுறீங்க நீங்க. 2வதுங்க 85 நாள், 88 நாள், 90 நாளைக்கு மேல ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஒரு நாளாவது நீங்க வந்து பார்த்தீங்களா? ஒரு நாளாவது நீங்க வந்து பார்த்தீங்களா? இன்னைக்கு போடுறீங்கல்ல. ஆனா இந்திரா காந்தி, எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாதபோது இந்திரா காந்தி வந்து பார்த்தது மட்டும் இல்லாம, அமெரிக்கால வந்து ட்ரீட்மென்ட்க்கான எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் உட்பட எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. நீங்க இன்னைக்கு ஜெயலலிதா ஆகா ஓஹோன்னு போடுறீங்களே, வந்து பார்த்தீங்களா நீங்க? உடல்நிலை சரியில்லாதபோது வந்து பார்த்தீங்களா? ஒரு தடவ வந்தீங்களா? அதுக்கான முயற்சி பண்ணீங்களா? பண்ணவே இல்லையே நீங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து, அதாவது அவர் நெனைக்கிறாரு. இது மாரிலாம் பேசினா அதிமுக தொண்டர்கள் வந்துருவாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் ஏமாளிகள் கிடையாது என்பது என் கருத்து. சார் தமிழ்நாட்டுல இந்த மோடி எதிர்ப்பு அலை அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ? ஏன்னா மதவாத கட்சி அப்படின்றத தாண்டி அவங்களும் ஒரு கட்சி தானே அப்படின்ற மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? மதவாத கட்சின்ற பேர் அப்படியே தான் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. அவங்க திருப்பி கடவுள், ராமர் இந்த மாரி விஷயங்கள சொல்லி தான் ஓட்டு கேட்கறாங்க. பிரதமரே அப்படித்தானே பேசுறாரு அமெரிக்கால. அவங்க வந்து ஒரு புள்ளிவிவரம் எடுத்திருக்காங்க. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 623 வெறுப்பு பேச்சுக்கள் பேசியிருக்காங்க இந்தியால. அதுல வந்து 75% பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல முஸ்லிம்களுக்கு எதிராகவே பேசப்பட்ட பேச்சு. அப்ப அவங்க தொடர்ந்து அந்த விஷயத்த தான் கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்துறதுல நம்பர் 1 இருக்காங்க பாஜக. அதனால அவங்கள எப்படி மக்கள் நம்புவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து அ அ யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற மாரி வேற்றுமையில் ஒற்றுமையில வந்து இதா இருக்காங்க. இங்க வந்து மத நல்லிணக்கம் வந்து ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு இடம். இங்க வந்து நீங்க திட்டங்கள வச்சு, நீங்க செஞ்ச காரியங்கள வச்சு ஓட்டு கேட்கலாமே தவிர, கடவுள் பேர வச்சோ, மதத்தின் பேர வச்சோ நீங்க ஓட்டெல்லாம் பெருசா வாங்க முடியாது. ஆனால் நீங்க வந்து நீங்க செஞ்ச திட்டங்கள பத்தியோ, அத பத்தியோ ஒண்ணும் பேசாம,
நீங்க ராமரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இல்ல எம்ஜிஆரை பத்தி, ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இல்ல திமுகவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க செஞ்சது என்ன ஆக்சுவலா? இல்ல நாடே என்னோட குடும்பம்னு அந்த மாதிரி உருக்கமா ஒரு டயலாக் எடுத்து விடுறீங்க நீங்க. நீங்க செஞ்சது என்ன 10 வருஷம்? நீங்க 10 வருஷம் செஞ்சத சொல்லி ஓட்டு கேளுங்க. டிமானிட்டைசேஷன்ல எவ்வளவு சிறு, குறு, நடுத்தர தொழில் பாதிக்கப்பட்டது? ஜிஎஸ்டி இம்ப்ளிமென்டேஷன்ல எவ்வளவு சிறு, குறு, நடுத்தர தொழில் பாதிக்கப்பட்டது? தமிழ்நாட்டுல எம்எஸ்எம்இ டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எவ்வளவு மூடப்பட்டது? எவ்வளவு பேர் வேலை இழந்தாங்க? இந்தியால வந்து 2,00,00,000 பேருக்கு வருஷத்துக்கு வேலை குடுக்குறீங்கன்னு சொல்லி அது என்ன ஆச்சு? எத்தன பேருக்கு வேலை குடுத்தீங்க? உத்தரப்பிரதேசத்துல 60,000 வேக்கன்சிக்கு 50,00,000 பேர் அப்ளை பண்றாங்களே! என்ன அதோட பொறுப்பு? இந்தியால வந்து வேலை இழப்பு, சம்பள குறைப்பு, இப்படி ஐடி துறையில உட்பட எல்லா துறையிலும் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? விலைவாசி, கேஸ் விலை ஏற்றம், பெட்ரோல் விலை ஏற்றம், எல்லா விலையும் ஏற்றமா இருக்கு. அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றம் எல்லாமே இருக்கு. இப்போ எடப்பாடி உட்பட எல்லாருமே விலைவாசிக்கு மாநில அரசு சொல்றாங்க. மாநில அரசும் ஒரு காரணம். மத்திய அரசோட பாலிசியும் ஒரு காரணம் இல்ல. ஜிஎஸ்டி எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க. சாமிக்கு கும்பிடுற கற்பூரம் உட்பட கற்பூரத்துக்கு சேர்த்து போடுறீங்க. கேட்டா நாங்க இந்துக்களுக்கான கட்சின்றீங்க, கடவுளுக்கான கட்சின்றீங்க. கற்பூரம் காட்டுறதுக்கு கற்பூரத்துக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க. இப்படி ஒரு கட்சி அதெல்லாம் யாரும் விமர்சிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் விமர்சிப்பாங்க. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க எல்லாத்துக்கும் வரிய போட்டு நீங்க உங்க சாதனைகள சொல்லி ஓட்டு கேளுங்க. அத விட்டுட்டு எதிர்மறையான விஷயங்கள வச்சே நீங்க ஓட்டு கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க. ஆளுங்கட்சி ஒரு சாதனைகள சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும். எதிர்க்கட்சிகள அட்டாக் பண்ணி ஏதோ நீங்களே எதிர்க்கட்சி மாரி நடந்துக்க முடியாது. ஸோ அவர் சாதனைகள சொல்லி ஓட்டு கேட்கணுமே தவிர, இந்த மாரி மற்றவர்கள குறை சொல்லி ஓட்டு கேட்கிற நிலைமை அந்த நிலைமைக்கு அவர் போக்கூடாது என்பது என் கருத்து. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த தேர்தல் முடிவுகள் மோடிய முழுமையா வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு முக்கியமான கேள்விங்க. ஏன்னா, இதுக்கு அவ்வளவு சுலபமா பதில் சொல்றது கஷ்டம். அதாவது இந்தியா கூட்டணி தற்சமயம் வரையும் ஒரு முதல்ல எழுச்சியோட வந்து, அப்புறம் பின்னடைவை சந்தித்து, அப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சு, ஒரு பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இப்பல்லாம் போயி ஓரளவுக்கு கட்டுப்பாடா வந்து தேர்தலை எதிர்கொள்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. ஒரு 10 வருஷம் ஆட்சின்றது ஒரு நீண்ட ஆட்சி. அதுக்கு எதிரான ஒரு எதிர்மறையான மனோபாவம் கண்டிப்பா மக்கள்ட்ட இருக்கும். இந்தியா கூட்டணி தன்னை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வடிவமைத்துக் கொண்டு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட மக்கள அணுகினாங்கன்னா, எஃபெக்டிவான ஒரு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, மோடிக்கு ஈக்குவலான ஒரு ஃபைட்ட வந்து இந்தி பேசும் மாநிலங்கள்ல குடுத்தா போதும். சவுத்ல கூட பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு. இந்தி பேசும் மாநிலங்கள்ல மோடிக்கு எதிரான ஒரு அது குறிப்பா பீகார்லயும், உத்தரப்பிரதேசலயும் ஒரு 120 இடங்கள்ல ஒரு 60 இடங்கள இவங்க வாங்கிட்டாங்கன்னா, யாரு? இந்தியா கூட்டணி. பாஜகவுடைய தோல்வி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அது இந்த வாட்டி அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ஏன் இருக்குன்னா, உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவும், பீகார்ல தேஜஸ்வியும் 2 பேரும் காங்கிரஸோட ஸ்ட்ராங்கா கூட்டணி அமைச்சு, இந்த இந்தியா கூட்டணி வலிவா இருக்காங்க. அதனால அந்த 120 தொகுதி 2மே 120 தொகுதிகள் இருக்கு. அதுல 60 தொகுதிகள புடுங்கிட்டாங்கன்னாலே பாஜக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்புறம் மத்த இடத்துலலாம் ஒரு 40 தொகுதிகள் புடுங்கிட்டாங்கன்னா 100 போயிடும். 303ல 100 போச்சுன்னா 203 தான் வரும். ஸோ அந்த மாரி இருக்கிறதுனால வந்து இவர்கள் எப்படி இந்தியா கூட்டணி தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள், எப்படி கேம்பெயின் பண்ணுகிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் மீடியா, குறிப்பா நேஷனல் மீடியா வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிரா, காங்கிரஸுக்கு எதிரா இருக்காங்க. அவங்க பாஜகவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அதனால அவங்களுடைய ப்ராபகண்டாவோ, இல்ல அவங்க யாத்திரை போற விஷயங்களோ, அதுக்கு அந்த செய்திகள்லாம் வராம, இந்தியா கூட்டணிக்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் நெறைய வருது. சோசியல் மீடியால மோடிக்கு எதிரான எந்த விஷயங்கள் போட்டாலும் Facebookலயோ, அதுல Instagramலயோ அது இருக்கிறதில்ல. அது காணா போயிடுது திடீர்னு. அதாவது ரொம்ப மோடி வந்து எப்பலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ, அப்பலாம் மோடிய பத்தின ஏதாவது ஒரு ஸ்டோரி அ YouTubeல போடப்பட்டால், அது வந்து அது குறிப்பிட்ட அளவு பார்வையாளர்கள பெறதே இல்ல. அது சம்பவம் பின்னாடி போயிட்டு 1 மணி நேரத்துல 1000 பார்வையாளர் பெற வேண்டிய அந்த YouTube வந்து 20, 30 தான் போடுது. சமீபத்தில ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு கட்டுரை எழுதினாங்க மோடிய பத்தி. அந்த கட்டுரை வந்து நல்லா போக வேண்டிய அந்த வெப்சைட்ல ஒரு நாள்ல 20 பேர் தான் பார்த்திருக்காங்க. அதனால ஏதோ ஒரு டெக்னிக்கலா வந்து அந்த மத்தவங்க கருத்த முறியடிக்கிற விஷயங்கள், முடக்குற விஷயங்கள் ஏதோ நடக்குது. இது மாரிலாம் நடக்கிறபோது இந்தியா கூட்டணிக்கு வந்து சேலஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்கன்னா, எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் தூக்கி அடிச்சுருவாங்க என்பது என் கருத்து. சார் உங்க நேரத்துக்கும், பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ.